லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்போ கலைஞரை விமர்சனம் செஞ்சதை தொடர்ந்து இப்போ IPS அதிகாரிகளையும் இப்போ இழிவாக பேசியிருக்காங்க. இப்போ எதனால இவர் தொடர்ந்து ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் இழிவாகவே பேசிட்டு வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப சரியாகவே சொன்னீங்க. விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. கலைஞரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் விமர்சிக்கலாம், மாற்று கருத்து வைக்கலாம். திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்குது, நாம் தமிழருக்கு இன்னொரு கருத்து இருக்குது. திமுக திராவிட இயக்க அரசியலை செய்யும், நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த உரையாடல், இந்த விவாதம், இந்த விமர்சனங்கள் இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இறந்த ஒரு தலைவரை, மறைந்த ஒரு தலைவரை வன்மத்தின் அடிப்படையில் இழிவு செய்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நம்முடைய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள் பாஜகக்காரங்க. பாஜகவில் தலைவர்களாக இருந்து மறைந்து போன எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. வாஜ்பாய் இருக்கார், பல தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களுடைய பிறந்த நாள்லையும் நினைவு நாள்லையும் நம்ம நம்முடைய பிடிக்காத கருத்துடைய தலைவர்கள் என்பதற்காக அவங்களை இழிவுபடுத்தி ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஜெயலலிதா அம்மையார் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. நேர் எதிரான அரசியல் தான் நம்ம அவங்களுக்கு எதிரான அரசியல் தான் செஞ்சுருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் அவங்கள எதிரியாக நினைத்து இழிவுபடுத்தி ஒரு விமர்சனத்தை யாரும் செய்கிறதில்ல, திமுக காரங்களே செய்கிறதில்ல. ஆண்டுதோறும் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் அப்படி ட்ரோல் பண்ணுறாங்களா? அப்படி பண்ணால் தவறு, யாரும் அப்படி செய்யக்கூடாது. அவங்க குறித்த அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் குறித்த விமர்சனங்களை வைக்கலாம், அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கோம். பாஜகவை எதிர்க்கிறோம் என்றாலே பாஜக இவ்வளவு நாளும் செய்த அரசியலை எதிர்க்கிறோம் தான் பொருள். அதே மாதிரி திமுகவை நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா திமுகவுடைய அரசியலை எதிர்க்கிறாங்க. அதோடு அவங்க அந்த வரையறைக்குள்ளே நின்று அந்த எதிர்ப்பை செய்யலாம். ஆனால் மிக மோசமாக கலைஞரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில், அவர் மீது ஒரு சாதிய தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில், அந்த சாதிய சொல்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதையே மேற்கோள் காட்டுறது. அப்போ அப்படி சொல்லக்கூடாதா, இப்படி சொல்கிறேன்னு சொல்லி வேற ஒரு லாங்குவேஜை சொல்கிறது. அப்போது இளைஞர்கள் இன்றைக்கி உங்கள் பின்னால் அணி திரண்டிருக்காங்க. உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காட்டை அதிகரித்து நீங்கள் மக்கள் உங்களை ஏற்று நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போது அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஒரு அரசியலை கொண்டு போகணும். வெறுப்பை பற்ற வைப்பது என்பது ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. வெறுப்பை யாராவது பற்ற வச்சா கூட அதை அணைக்கிற வேலையை தான் ஒரு தலைமை செய்யணும். ஒரு தலைமைத்துவங்கிறது அதுதான், ஒரு தலைவர் அதைத்தான் செய்யணும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரு தலைவரே வெறுப்பை பற்ற வைக்கிறார், வெறுப்பை கட்டவிழ்த்து விடுறார், வெறுப்பை உமிழ்றார். இதெல்லாம் ஒரு காலத்தில் அரசியலில் இருந்திருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கட்சிகள்லையும் இப்படி பேசக்கூடியவர்கள் உண்டு, இழிவாக பேசக்கூடியவர்கள் உண்டு. கட்சி மேடைகளில் இன்னொரு கட்சி தலைவரை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி எல்லாம் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்த மேடைகள் உண்டு. இன்னைக்கு காலம் கனிந்து அதெல்லாம் தவறுன்னு உணர்ந்து ஒவ்வொருத்தருமே தங்களை நாகரீகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க நிலைமை, அன்னைக்கு இருந்த காலம் மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலம் இல்லை. எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, எவ்வளவோ பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு புதிய தலைமுறை வந்திருக்குது. எழுத்தறிவு இல்லாத தலைமுறை இன்னைக்கு இல்லை, படிப்பறிவு இல்லாத தலைமுறை இன்னைக்கு இல்லை, நாகரீகம் இல்லாமல் இருந்த தலைமுறை இன்னைக்கு இல்லை. அப்போ பண்பட்டு நாளுக்கு நாள் நம்முடைய தொழில்நுட்பமும் நம்முடைய வாய்ப்புகளும் நம்முடைய கல்வியும் நம்மளை செழுமைப்படுத்தணும்ல. இப்போ முந்தைய தலைமுறை கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்க, படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. அந்த தலைமுறையில் நேர்ந்த பிழைகளையே இப்பவும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவங்க பேசலையா, இன்னைக்கு இவங்க பேசலையா அப்படின்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாகரீகம் அடைஞ்சு வர்றோம். அப்போ அந்த நாகரீகத்திற்கு ஏற்ற வெளிப்பாடு நம்மள்கிட்ட இருக்கணும். ஒரு முதிர்ச்சியான அரசியலை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். திரும்ப நான் பழைய மாதிரியான அந்த சாக்கடை அரசியலை தான் செய்வேன் என்று சொல்லி அப்படி தான் அவங்க செஞ்சாங்க, அப்படி தான் இவங்க செஞ்சாங்க என்று சொல்வது அது ஒரு உதாரணம் கிடையாது. இப்போவும் பல மேடைகளில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த 2ஆம் நிலை பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் அது போன்ற மொழிகளில் பேசுகிறாங்கன்னா கூட அதை கண்டிங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். அந்த தலைமைக்கு வேண்டுகோள் வைங்க. உங்கள் கட்சியை சார்ந்தவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மேடையில் யூஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் சரியான்னு கேளுங்க. அப்போ என்னாகும், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த முறையிலேயே
நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நாகரிக வெளிப்பாட்டிலேயே அந்த தலைமைகள் கூட தங்கள் கட்சியில் அப்படி யாராவது பேசுனாங்கன்னா கூப்பிட்டு கண்டிச்சு இனிமேல் இது மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் வந்து பழைய காலம் கிடையாது, இது ஒரு சோஷியல் மீடியா காலம், எல்லாருக்கும் போய் ஒவ்வொரு உரையும் சேர்ந்துருது. முன்னாடி ஏதாவது ஊரில் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, அது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அப்படி கிடையாது, எந்த ஊரில் எங்கே பேசினாலும் உலகம் பூரா போய் சேருது. அதனால கவனமாக பேசுங்க, நாகரிகமாக பேசுங்கன்னு ஒரு தலைமை தங்கள் கட்சியின் கீழே அப்படி பேசக்கூடியவர்களை கூட கண்டிக்கக்கூடிய நிலைமையை நம்ம உருவாக்கணும். மாற்று அரசியல்னு அதுதானே, நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்லி தானே களத்துக்கு வந்திருக்கீங்க. மாற்று அரசியல், நாங்கள் வந்து வேற வகையான அரசியல் பண்ண போகிறோம், நாங்கள் எல்லா உயிரினத்திற்குமான அரசியலை பண்ண போகிறோம், நாங்கள் தமிழுடைய அந்த மாந்தனீய உணர்வுகளை எடுத்து வெளிப்படுத்த போகிறோம், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் நாங்கள் மேடையில் பேச போகிறோம். நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க. முன் வச்சுக்கிட்டு திரும்ப வந்து பழைய அரசியலை தான் நாங்கள் கையில் எடுப்போம்னு சொல்லி அதை விட மோசமான அரசியலை ஒரு தலைவரை செய்கிறது எப்படி? பழைய அரசியல் கூட அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ இவர் தலைவர். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய, இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர். அப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்களே வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, அதுவும் முழுக்க 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 அநாகரிகமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அப்படி தான் சொல்லுவோம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவர் கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளையே அவர் மோசமாக விமர்சித்து ஒரு ஆடியோ வெளிவந்தது. அந்த ஆடியோ குறித்து இதுதான் உங்கள் வேலையான்னு கேட்குறாரு. சரி, அப்போ பிடிஆர் பேசுனதா ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு, அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசலையா? திமுகவுக்குள்ளே என்னென்ன நடக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நீங்கள் திமுகவை பார்த்து கேட்கலையா? அப்போ அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போயிட்டீங்களா? ஒரு ஆடியோ வெளிவந்தால் அதை பற்றி 4 பேர் பேச தான் செய்வாங்க, அதை பற்றி 4 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, உங்கள் கட்சிக்கு எதிரான போக்குடையவர்கள் அதை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. அப்போ அது ஏன் வெளிவந்துச்சு, அதை யார் பதிவு பண்ணா அப்படின்னு உங்கள் கட்சிக்குள்ளே தான் நீங்கள் இந்த விவாதத்தை நடத்தணும். அதுக்கு வந்து இதை யார் வெளியிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நோக்கி பாய்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. அப்படியே வந்தால் கூட அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் இப்படி தான் பேசுவோம், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறது வந்து அது எப்படி ஒரு சரியான அரசியல் இருக்க முடியும்? அப்போ எல்லா கட்சியும் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் மற்ற கட்சியில் போய் நீங்கள் இந்த மாதிரி கருத்து சொல்லாதீங்க. இல்லை, இப்போ அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வது சரி, ஏன்னா வந்து சரியான ஒரு விமர்சனமாக இருந்ததுன்னா எதிர்கட்சின்ற முறைப்படி அவங்க வந்து இந்த ஒரு கேள்வியை எழுப்பலாம், இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க, இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. இப்போ சம்பந்தமே இல்லாமல் ஐபிஎஸ் அதிகாரிகளை இழிவாக பேசுவது நியாயமா? அதாவது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடித்து உரைப்பது என்பது குடிமக்களுடைய கடமை, எதிர்கட்சிகளுடைய கடமை, சுற்றி இருக்கவங்களுடைய கடமை. அது கூட்டணி கட்சியின் கடமை தான். அப்படியே வந்து இவங்க தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அந்த ஆட்சிக்கு நம்ம கேடு செய்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆட்சியில் நேரக்கூடிய பிள்ளைகள், ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் அதை அவங்களுக்கு சுட்டி காட்டுவதும் இடித்துரைப்பதும், சுட்டி காட்டுவது கூட சொல்ல, இடித்து உரைக்க சொல்கிறார் வள்ளுவர். அப்போ இடித்துரைப்பது என்பது அதுதான் அந்த ஆட்சியை செழுமைப்படுத்தும். அதனால விமர்சனம் என்பதும் இடித்து உரைப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்காக வள்ளுவர் வந்து இழிவாக பேச சொல்லியிருக்காரா? நீங்கள் வள்ளுவர் பேரங்கிறீங்க, முப்பாட்டங்கிறீங்க, வள்ளுவர் எங்கேயாவது இழிவாக பேச கற்றுக் கொடுத்துருக்காரா? குறளில் எங்கேயாவது ஒரு வார்த்தை இழிவான சொல் இருக்கா? எங்கேயாவது இலக்கணங்கள் அப்படி இருக்கா? இலக்கியங்கள் அப்படி இருக்கா? சங்க இலக்கியத்தில் அப்படி இருக்கா? எதிரியை எப்படி நடத்தணும்னு சொல்லலையா? பகைவர்களை கூட எப்படி வந்து அணுகணும்னு சொல்லலையா? அப்போ ஒரு மாண்பை தமிழ் வந்து சொல்லுது, தமிழ் இலக்கியம் அதை சொல்லுது, ஒரு மாந்தனைய உணர்வை வெளிப்படுத்துது, எப்படி வெளிப்படணும்னு சொல்லுது. உங்கள் தந்தையார் இறந்தபோது, சீமான் அவருடைய தந்தையார் இறந்தபோது முதலமைச்சர் அவர்கள் தொடர்பில் வந்து உங்களுக்கு இரங்கல் சொல்லி உங்களோட நான் இருக்கேன்னு உங்களை ஆற்றுப்படுத்துகிறாரு. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து இப்படி ஆறுதல் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது, நான் மறக்கவே மாட்டேன்னு நீங்கள் அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டை வளர்க்குறதுக்கு என்ன உண்டு அதை சொல்லணும், அதை செய்யணும். அதுக்காக திமுகவோட கூட்டணி வந்து சேருங்கன்னு உங்களை யாரும் சொல்லலை. திமுக சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆமாசாமி போடுங்கன்னு உங்களுக்கு சொல்ல வர்ற. நாகரிக வரம்புக்குள்ளே நின்று அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். யாராக இருந்தாலும், இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இதை தான் சொல்கிறோம், எல்லா தலைவர்களுக்கு இதை தான் சொல்கிறோம். இப்போ எங்கள் தலைவர் நாங்கள்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே யார் குறித்தும், பாஜக குறித்து கூட நாங்கள் அநாகரிகமாக பேசுனது கிடையாது. இழிவான சொற்களில் வந்து நாங்கள் வந்து யாரையும் தனி மனித தாக்குதல் நடத்துனது கிடையாது. நாங்களும் அரசியல் பண்ண தானே செய்கிறோம். எங்கள் வாயிலிருந்து என்னைக்காவது அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கா? இப்போ எங்களுக்கான சிறப்பே என்ன, எங்களை பார்க்குறவங்கெல்லாம் எங்கள்கிட்ட கை கொடுத்து சொல்கிறது என்ன? நாகரிகமாக பேசுகிறீங்க, வரம்பு மீறாமல் பேசுகிறீங்க, உணர்ச்சி வசப்படாமல் பேசுகிறீங்க, எதிரியே உங்களை வம்புக்கு இழுத்தா கூட நீங்கள் வந்து அந்த வரம்பு தாண்டி பேசுறது இல்லை, என்ன பாயிண்ட் உண்டோ என்ன கருத்துண்டோ அதுக்குள்ளே நின்றுறீங்க. இதுதான் மக்கள் நம்மளை சந்திக்கும் போது சொல்கிறது. அப்போ மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க? மக்கள் வந்து நாகரிக அரசியலை தான் விரும்புகிறாங்க. நல்லா தெரியுது நமக்கு. மக்கள் வந்து அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, வரவேற்பு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் பேசக்கூடியதை உங்களை ஏற்றுக்கொண்ட
அந்த இளைஞர்கள் வந்து கைத்தட்டி விசில் அடித்து ஆரவாரம் செய்கிறாங்கங்கிறதுக்காகவே நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு தவறான அரசியலை கற்றுக் கொடுக்காதீங்க. அது சரியான போக்கு கிடையாது. இதை பார்க்கிற எந்த மக்களும் உங்களை ஏற்க மாட்டாங்க. இதை கலைஞர் மீது விமர்சனம் உள்ளவர்களால் கூட நீங்கள் செய்யக்கூடிய கலைஞர் குறித்த இந்த இழிவான சொற்களை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க முடியாது அவங்களால. நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் ரேண்டமாக மக்களை பார்த்து கேளுங்க, இப்படி சீமான் பேசியிருக்காரு கலைஞர் குறித்து, இது சரியான்னு கேளுங்க. எந்த தலைவர் குறித்து யாரும் இப்படி பேசுறதில்ல. அப்போது கலைஞருடைய முடிவுகளில் உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் விமர்சிங்க. அது கலைஞர்கிட்ட மட்டும்தான் அந்த விமர்சனத்தை வைக்க முடியுமா? நீங்கள் யாரை போற்றி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த எல்லா தலைவர்கள் குறித்தும் விமர்சனம் வைக்க முடியும். ராஜாஜி மேலே விமர்சனம் இல்லையா? ஜெயலலிதா மேலே விமர்சனம் இல்லையா? காமராஜர் மேலே விமர்சனம் இல்லையா? மாப்போசி மேலே விமர்சனம் இல்லையா? எந்த தலைவர்கள் மேலே விமர்சனம் இல்லை? எல்லா தலைவர்கள் மேலே விமர்சனம் இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இழிவாக பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அவங்க குறித்தெல்லாம் இழிவான பாட்டு பாடுவீங்களா? அப்போ கலைஞர் ஆயிரம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவ்வளவு அவருடைய நலத்திட்டங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய சட்டங்களில் வந்து எல்லா சமூக மக்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப இப்பவும் அவரை வந்து எல்லாருமே, ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்றாரு 10,000 பேர் ஆள்றாங்கிறாரு. அந்த பிரேமலதா வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க. சீமான் இவ்வளோ மோசமாக கலைஞரை குறித்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இதெல்லாம் வந்து விமர்சனமே கிடையாது, இதெல்லாம் அப்பட்டமான அவதூறு, அப்பட்டமான இழிவு. அதனால இது கண்டிக்கத்தக்கது. மீண்டும் மீண்டும் இதை வந்து சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப நான் அப்படித்தான் செய்வேன்னு சொல்லி செய்கிறது வந்து ஏற்க முடியாதது, கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் இதை கண்டிக்கணும். இனிமேல் இது எந்த மேடையிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த மேடையிலும் இருக்கக்கூடாது. நாம் தமிழர் மேடை நான் சுருக்கி பார்க்க விரும்பலை. எந்த மேடையிலையுமே எந்த கட்சியை சார்ந்தவர்களும் அல்லது எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் எந்த ஒரு தனிநபரும் இன்னொருவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடாது. அரசியல் விமர்சனங்கள் செய்யுங்க, 1000 விமர்சனங்களை முன்வைங்க, அது தவறே கிடையாது. நம்மளாம் பாஜகவை விமர்சிக்கிட்டு தான் இருக்கோம். பாஜகவை என்னைக்காவது பாராட்டியிருக்கோமா? பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? விமர்சிக்கிறது தான் இருக்குது, விமர்சிக்கிறோம். ஆனால் எங்கேயுமே நம்ம வந்து அந்த விமர்சனத்தினுடைய வரம்பு தாண்டி நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகலையே. தமிழிசை அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது கூட நம்ம அதை கண்டிக்க தான் செய்கிறோம். இது வந்து முறை கிடையாது. தமிழிசை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை விமர்சிங்க, அதுக்காக அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, அவங்க தலையை முடிய வச்சுக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் அபத்தம். இது யார் செய்வாங்கன்னா, யார்கிட்ட வந்து கருத்தியல் வலிமை இல்லையோ, யார்கிட்ட வந்து பாயிண்ட் இல்லையோ, யார்கிட்ட வந்து தன்னுடைய எதிரிகள் குறித்து விமர்சனம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விமர்சனத்தில் வேல்யூ இல்லையோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கீழே இறங்கிடுவாங்க. வேற வழி கிடையாது அவங்களுக்கு. அந்த அரசியலை செஞ்சாகணும். தன்னுடைய எதிரியை வந்து மக்கள்கிட்ட வந்து அந்நியப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுவாங்க. தனிப்பட்ட தாக்குதலில் ஒருத்தர் ஈடுபடுறார் அப்படின்னாலே, ஒருத்தரை குறித்து இழிவான விஷயங்களை அவர் வந்து செய்கிறார் அப்படின்னாலே அவர்கிட்ட வந்து கருத்தியல் வலிமை இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கருத்தியல் வலிமை இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக நாகரீக வரம்புக்குள்ளே நின்று பேசுங்க. உங்கள் கட்சியில் யாராவது பேசினாலே கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள், அவங்கள வந்து நேரிய வழியில் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை சுமந்திருக்கிற நீங்களே இப்படி இறங்கி போய் இப்படியெல்லாம் பேசுனீங்க, இப்படியெல்லாம் பாடினீங்க அப்படின்னா அப்புறம் அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க? உங்கள் வழிகாட்டுதலை ஏற்று இன்னும் கூடுதலாக செய்வாங்க. அது உங்கள் கட்சிக்கு நன்மை தராது. உங்கள் ஆதரவாளர்கள், உங்களை விரும்பக்கூடியவர்கள் கூட அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் வாங்கிருச்சு அப்படின்னோடனே கவிஞர் வைரமுத்து பாராட்டி அறிக்கை கொடுக்குறார். அவர் கலைஞர் மீது தீராத பற்றுடையவர். அவர் இப்போ இதை எப்படி பார்ப்பார்? உங்கள் கட்சிக்கு பாராட்டு சொல்கிறவராலேயே உங்களுடைய இந்த விமர்சனத்தை ஏற்க முடியுமா? அப்போ இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? கலைஞர் மேலேயும் பற்று உண்டு, அல்லது கலைஞர் மேலே விமர்சனமே உண்டு, அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட இப்படி இதை ரசிக்க மாட்டாங்க. கலைஞர் மேலே அரசியல் ரீதியாக முரண்படுவாங்க. ஆனால் அதுக்காக அவருடைய ஆளுமை பண்பை மதிப்பாங்க, அவருடைய தமிழ் புலமையை வந்து மதிப்பாங்க, அவருடைய உழைப்பை வந்து போற்றுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். விமர்சனம் உடையவர்கள் கூட அவருடைய ஆளுமை பண்பை வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காங்கிரஸ் எம்பியான காந்தி சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு கேள்வியானது சீமான் அவர்களை பார்த்து கேட்குறாங்க. தூத்துக்குடிக்கு வராத பிரதமர் அவர்கள், வயநாட்டுக்கு வராத பிரதமர் அவர்களை எடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் விரைந்து வயநாட்டுக்கு வந்து மக்களை சந்தித்து ஆதரவு அளித்திருக்காங்க. அவங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு சீமான் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நியாயமான விமர்சனம் தான். அதாவது இன்னைக்கு வந்து வயநாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கே பேரிடர் நடந்தாலும் மோடி போகிறதில்லை, அந்த மக்களை பார்க்கறதில்ல. குறிப்பாக தென் மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் இது மாதிரியான ஒரு பேரிடர்கள் ஏற்படும் போது அங்கே வந்து மோடி பாராமுகமாக இருக்கிறாரு. அந்த மாநிலங்கள் கேட்கிற நிதியை கொடுக்கறதில்ல.
அந்த மாநிலங்களை பற்றி சிந்தித்து கூட பார்க்கறதில்ல, திரும்பி கூட பார்க்கறதில்ல. அதுவே அங்கே தேர்தல் வந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் 8 முறை 10 முறை கூட மோடி போவார் என்பது தான் இன்னைக்கு மோடியின் மீதான விமர்சனமே. அப்போ இந்த விமர்சனத்தை தான் வைக்கணும் இந்தியா முழுவதும். ஏன்னா அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர் ஒவ்வொரு மாநிலங்களும் பாதிக்கப்படும் போது போய் பார்க்க மாட்டாரு, அந்த மக்களை சந்திக்க மாட்டாரு. டெல்லியிலேயே போராட்டம் நடந்தா கூட அந்த போராட்டங்களை திரும்பி பார்க்க மாட்டாரு. விவசாயிகள் போராடினாங்க, திரும்பி பார்க்கல. வீராங்கனைகள் போராடினாங்க, திரும்பி பார்க்கல. என்ன ஏதுன்னு கூட போய் சந்திச்சு கேட்கலங்கிற விமர்சனம் மோடியின் மீது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் கொத்து கொத்தா மாண்டிருக்காங்க. அந்த துயரம் இன்னும் அதை வடியாம அப்படியே நிலைகொத்தி நிற்கிது. ஓடோடி போறார் ராகுல் காந்தி, அந்த தொகுதியினுடைய எம்பி. அவர் தான் போயிட்டாரு. இல்ல அந்த காரணமா தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், அவர் கட்டாயம் போகணும்ல. அவர் அந்த மக்கள் பிரதிநிதி இல்ல. அவர் அதையும் தாண்டி எங்க வேணாலும் போறாரு. இப்ப மணிப்பூர்ல என்ன அவர் எம்பியா? மணிப்பூருக்கு போனாரா? அவர் என்ன எம்பியான்னு கேட்குறாங்க. அங்க உள்ள எம்பி அவரு. அங்கே பாஜக ஆட்சி நடக்குது. அந்த மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் வைத்திருக்கிறார்கள். ஆனா அங்கேயும் போனார். அவர் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறார். அவர் எங்கேயும் போகாத மாநிலம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு அவர் வரலையா? தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்து தமிழ்நாட்டு மக்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஒவ்வொருத்தரோடையும் கரம் குலுக்கி நடந்து போனவர். அவரை போய் நீ இங்கே வரல அங்கே வரலன்னு கேட்க முடியுமா? இந்தியா முழுவதும் யார் தான் கேட்க முடியும் ராகுல் காந்திட்டு? அவர் இந்தியா முழுவதும் போயிருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்துக்காக இல்லை. தேர்தல் அவர் எப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த நடைபயணத்தை மேற்கொண்டார். அதன் மூலம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் உரையாடினார். எல்லா அமைப்புகளோடையும் உரையாடினார், எல்லா பிரமுகர்களோடையும் உரையாடினார். எல்லா மக்களும் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி ஒரு அருமையான தேர்தல் அறிக்கையை கொடுத்தாரு. அதில் நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை அடையாளப்படுத்தினார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட நிற்கக்கூடிய தலைவரை, அது அந்த மக்களை இந்த மக்கள் ஏன் பிரித்து நம்ம பார்க்கணும்? அவன் பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்க. தூத்துக்குடிக்கு வந்தியா, வயநாட்டுக்கு போறியாங்கிறது கேள்வி கிடையாது. வயநாட்டிலையும் பாதிக்கப்பட்டிருப்பது மக்கள், அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள். யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு ஓடோடி போயிருக்கிறாரு. அங்கே போய் நிற்கிறாரு, உண்ணாம உறங்காம அந்த மக்களோட நிற்கிறாரு. அதை நீங்க பாராட்டணும், பாராட்ட கூட தேவையில்லை. ராகுல் காந்தி போவதை பத்தி நீங்க அதுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. மோடி ஏன் வரலன்னு கேட்க வேண்டிய கேள்விதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல குழு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே தான் குழு வந்தாங்க தூத்துக்குடிக்கு. யார் நிதியை ஒதுக்கணுமோ அந்த நிதி அமைச்சரே வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போனாங்க. மத்திய குழு மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் சரியா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போச்சு. அப்ப மாநில அரசு சரியா நடவடிக்கை எடுத்து விட்டு தானே கேட்குது ஒன்றிய அரசு நிதியை. மாநில அரசு வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு கேட்கலையே. என்ன பணி செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்துவிட்டு தன்னுடைய கடமையை ஆற்றிவிட்டு ஒன்றிய அரசு நிதி கேட்குது. மாநில அரசு கடமை ஆற்றிருக்குன்னு சான்றிதழ் கொடுத்தது யாரு? ஒன்றிய குழு. நிதியமைச்சர் பார்த்துட்டும் போயிருக்காங்க. பார்த்துட்டு போய் இந்த நிதி அறிக்கையில் என்ன கொடுத்தாங்க? தூத்துக்குடிக்கு என்ன கொடுத்தாங்க? நெல்லைக்கு, சென்னை வெள்ளத்துக்கு என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கலையே. இப்போ குழு பார்த்துட்டா மட்டும் இவங்க எல்லாம் அறுத்து தள்ளிடுற மாதிரி. அப்போ இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்க மாட்டாங்கிற விமர்சனம் தான் முக்கியமானது. அப்போ சீமான் அவர்கள் உண்மையிலேயே என்ன சொல்லணும்? மோடி ஏன் போகவில்லைன்னு கேட்கணும், அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை மடை மாத்திக்கிட்டு ராகுல் ஏன் தூத்துக்குடிக்கு வரலன்னு கேட்கறது கேள்வியா இந்த நேரத்தில்? எதனால சீமான் அவர்கள் அசல் எதிரியை விட்டு இல்லாத எதிரியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்யறார். யார் கொடுப்பா? இப்ப மோடியை கேள்வி கேட்க வேண்டியவர் அவரை கேட்காம ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாருன்னா அது யாருக்கு சாதகமான கேள்வி? இது பிஜேபி காரன் தான் கேட்பான். இப்ப பிஜேபி கார மொழியிலேயே சீமான் கேட்கிறாருன்னா ஒரு புள்ளியில சந்திக்கிறாங்கல்ல, இது யாரும் இப்படி கேட்க மாட்டாங்களா? ராகுல் காந்தியே வயநாட்டுக்கு போனவர் இங்க வரலன்னு இப்ப யாராவது கேட்பாங்களா? அவர் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாதவரா? தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி குரல் கொடுக்காதவரா? தூத்துக்குடி வெள்ளம் வந்த போது கூட அவர் குரல் கொடுத்தார், பேசினார், அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார், ஒன்றிய அரசுக்கு. காங்கிரஸ் நிர்வாகிகள் களத்தில் நின்று வேலை பார்த்தாங்க, எல்லாமே இருக்கு. அப்போ ஏதோ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா திரும்பி பார்க்காதவர் மாதிரியும், தமிழ்நாட்டு மக்களை சந்திக்காதவர் மாதிரியும், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை அடையாளப்படுத்தாத மாதிரியும், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முழுக்க இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே சொல்றார் ராகுல் காந்தி. ஒரு காலத்துல காங்கிரஸ் அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீட்டு விலக்கு வேணும்னு கேட்கிறோம். ஆமா, நீட்டு விலக்கு வேணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்காக. நம்ம என்னென்ன கேட்கிறோமோ எல்லாத்தையும் அவர் கேட்கிறாரு. அப்போ நம்முடைய குரலுக்கு ஏற்ப வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதிரியா நிறுத்துறது என்ன பின்னணி? அதுக்கு என்ன திட்டம்? அது யாரை நீங்க நிறுத்தணும், யாரை கேட்கணும்? அப்ப கேட்கிறவரை விட்டுட்டு இவரை நோக்கி போறதன் மூலம் அவர் பிஜேபியினுடைய குரலாகத்தான் ஒலிக்கிறார்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை அணுகுவதாக ஒரு தகவலானது வெளிவருது. ஆனால் அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருப்பது வரைக்கும் அதிமுக அதுக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையும் இருக்குது. இதனால அண்ணாமலை அவர்கள் இந்த தலைமை பதவியிலிருந்து இறக்கப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை இறக்கப்படுவார், அவர் லண்டன் போக போகிறாரு, வேறு புதிய தலைவரை போட போகிறாங்க அப்படின்லாம் பல்வேறு ஊகங்கள் வருது. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாஜகவில் அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இவர் தான் தலைவர்னு அங்கே அறுதிட்டு உறுதியாக யாரும் கிடையாது. எப்போ வேணாலும் யாரை வேணாலும் மாற்றுவாங்க. அத்வானியை தூக்கிட்டு மோடியை கொண்டு வந்தாங்க, இப்போ யோகியை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. நட்டாவை தூக்கிட்டு இன்னொருத்தரை போடுவாங்க, அமித்ஷாவை தூக்கிட்டு நட்டாவை போட்டாங்க. இதெல்லாம் அங்கே மாறி மாறி நடக்கும். அங்கே ஒரு குறிப்பிட்ட நபரை முன்னிறுத்தி அந்த இயக்கம் இல்லை. அவங்க ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருக்காங்க. அதற்கு ஏற்ற வகையில் ஆர்எஸ்எஸ் யாரை கை காட்டுதோ அவங்க அந்த நேரத்துக்கு வருவாங்க, போவாங்க. இதில் என்னென்னா, யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பாஜகவுடைய கொள்கை மாறுமா? மாறாது. இப்போ எல் முருகன் இருக்கும்போது வேற ஒரு கொள்கை, அண்ணாமலை வந்தோடனே எல்லா கொள்கையும் மாற்றி வேற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார் நான் சொல்ல முடியும்? எல் முருகன் இருக்கும்போது என்ன கொள்கையோ, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது என்ன கொள்கையோ, இலகணேசன் இருக்கும்போது என்ன கொள்கையோ, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது என்ன கொள்கையோ, அதுதான் அண்ணாமலை இருக்கும்போதும். இப்போ அண்ணாமலை போயிட்டு எச் ராஜா வந்தாலும் இதே கொள்கை தான், எச் ராஜா இல்லை வானதி சீனிவாசன் வந்தாலும் இதே கொள்கை தான். பாஜகவினுடைய கொள்கையை செயல்படுத்துவதற்கு ஒரு தலைவரை அவர்கள் நியமிக்கிறார்கள். அந்த நியமிக்கப்பட்ட தலைவர் என்ன செய்வார்னா, பாஜகவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே இருப்பார். பாஜகவுடைய கொள்கை என்ன? தமிழ்நாடு சட்டமன்றம் ஏக மனதாக நிறைவேற்றுகிற ஏதாவது ஒன்றையாவது ஏற்றுக்கிற கொள்கையா, எதிர்க்கிற கொள்கை. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோங்கிறார். இதுதான் பாஜகவின் கொள்கை. அப்போ இந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்பாங்க? உயிரே போனாலும் ஏற்க மாட்டாங்க பாஜகவை. ஏன்னா உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு அண்ணாமலை சொல்கிறார். இல்லை, அது பாஜகவுடைய கொள்கை. நான் தமிழ்நாட்டு தலைவராக வந்த பிறகு நான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பதான் அரசியல் பண்ணுவேன். நீங்கள் நேஷனல் லெவலில் நீட்டு வேணும்னு சொல்லிட்டு போங்க, ஆனால் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான மனநிலை இருக்குது. அதனால் பாஜக தலைவரான நானும் நீட்டு விலக்கைத்தான் கோருவேன் அண்ணாமலை சொன்னார்னா, ஓ இவர் வேற மாதிரி ஆள், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை பிரதிபலிக்கிற பாஜகவா இந்த பாஜகவை மாற்றிக்கிட்டு இருக்காரு, அதனால இந்த பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீ யாரை மாற்றி போட்டா என்ன, மாத்தாட்டா என்ன? அவங்க பேசுகிறது ஆர்எஸ்எஸ் கொள்கையை, பிஜேபி கொள்கையை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசுகிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியை ஏற்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவு ஆளை போட்டாலும் சரி, மாதம் புதுசு ஆளை போட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, கொள்கையை மாற்றாமல் இங்கே வேலை ஆகாது. கொள்கையை மாற்றுவாங்களா? அதுக்கு அவங்க கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கட்சியே அவங்க கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான். அதனால அண்ணாமலை இருந்தாலும் இல்லாட்டாலும் பாஜகவுக்கு இதே கதி தான். 2014 அவங்க 18 விழுக்காடு வாக்கு கூட்டணி வச்சு வாங்கினாங்க. இப்போ அண்ணாமலையை போட்டு பிஜேபி மட்டுமே 18 விழுக்காடு வாக்கு வாங்குன்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டணி வச்சு 2014 வாங்கின வாக்கை கூட இந்த முறை எட்டவில்லை. அப்போ இன்னும் சரிவை நோக்கி பாஜக போயிருக்கு. திமுக இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கூட்டணியை கட்டமைத்து என்ன விழுக்காட்டை வாங்கினார்களோ அந்த விழுக்காட்டை கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணாமலையின் தலைமையில் அவர்களால் எட்ட முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு தானே சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குன்னா எந்த அடிப்படையில்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கின ஓட்டை கூட உங்கள் கூட்டணி இந்த முறை வாங்கலையே, பாஜக தலைமையிலான கூட்டணி. அப்போ வாங்கலைங்கிறது உண்மை, ஃபேக்ட்டு. இல்லை வாங்கியிருக்கோம், 19 விழுக்காடு வாங்கியிருக்கோம்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். அண்ணாமலை 1 விழுக்காடு ஓட்டை கூட்டியிருக்காருன்னு சொல்லலாம். எங்கே கூட்டியிருக்கீங்க? மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் கட்சிகளை சீட்டை கொடுத்து தாமரையில் நிற்க வச்சு அவங்க ஓட்டையும் சேர்த்து உங்கள் கணக்கில் எழுதிருக்கீங்க. அன்னைக்கு எத்தனை தொகுதி போட்டிட்டீங்க, இன்றைக்கி எத்தனை தொகுதி போட்டிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி 23 தொகுதிக்கு மேலே போட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ 40 தொகுதியில் போட்டிட்டா இன்னும் கூட தான் உங்களுக்கு வாக்கு விழுக்காடு அதிகரிக்கும். அப்போது நீங்கள் வாக்கு விழுக்காடு அதிகரித்திருக்கிறதுன்னா நீங்கள் எந்த அடிப்படையில் அதிகரிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும். அப்போ எல்லாமே ஃபேக், உண்மை இல்லாதவற்றை உண்மையாக காட்டி தன்னுடைய தலைமையை தக்க வைக்க நினைக்கிறார் அண்ணாமலை. அவங்களுக்கு தெரியும், எல்லாரை விட பாஜக தலைமைக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். வளர்ந்துருக்கமா, வளரலையா, நம்ம வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் கட்சியை நோக்கி வந்தவங்கெல்லாம் அதே வேகத்தில் திரும்ப போயிட்டாங்களே, ஒவ்வொருத்தராக கலந்துக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா நீங்கள் ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறீங்க. உங்கள் கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க தமிழ்நாட்டில்.
மற்ற கட்சியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் முக்கியத்துவம் பெறாதவர்கள், மற்ற கட்சியில் வந்து பதவி கிடைக்காதவர்கள், இவங்களெல்லாம் போய் வா எங்கள் கட்சிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மூமெண்ட் நடத்துனீங்க. உடனே எல்லாரும் அங்கங்கே இருந்து 4 பேர் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே உங்கள் கட்சியில் ஒரு பிரமுகருங்கிற அடையாளம் கிடச்சிது. அவர்களால் கூட உங்களோட நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியல. எல்லாரும் ஒவ்வொன்றா கலந்து போய் இப்போ உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக, கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. இதுதான் உங்கள் லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்குது. அப்புறம் கட்சிக்கு உள்ளேயே மிகப்பெரிய கலகம். அவங்களால கட்சிக்கு உள்ளேயே சீனியர்ஸு, நீண்ட காலம் பணியாற்றியவர்கள், அவங்களெல்லாம் நீங்கள் பண்ண அந்த வேலையினால அவங்க பூரா அமைதியாயிட்டாங்க அல்லது கட்சிக்குள்ளே ஆக்டிவ் இல்லாமல் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பாஜகவையும் கொண்டு வந்துட்டாரு. ஒரு கூட்டணியை கூட தக்க வைக்க முடியாமல் வந்து சிதற வச்சாரு. அதிமுக ஏதாவது பாஜகவை எதிர்த்து முரண்டு பிடிச்சாங்களா? பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? மோடி அமித்ஷாவை எங்கேயோ விமர்சிச்சாங்களா? ஒன்றுமே சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒப்புக்கொண்டு உங்கள் கூட பயணித்தாங்க. அவங்க கூடயே உங்களை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறவங்க கூடயே உங்களால் பயணிக்க முடியல. அப்போ அரசியல் முதிர்ச்சியின்மையின் காரணமாக பாஜகவுக்கு உள்ளேயும் பிரச்சனை, பாஜக கூட்டணியிலையும் பிரச்சனை என்று இன்னைக்கு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து பாஜகவை அண்ணாமலை நிறுத்தியிருக்காரு. இது அண்ணாமலையினுடைய லீடர்ஷிப்பு மோசமாக இருக்குங்கிறதுக்கான சான்று. அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு யாரை போட்டாலும் சரி, அவங்க வந்து இது போன்ற விஷயங்களை வேணால் சரி பண்ணலாம். ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கலாம், எல்லாரிடையும் வந்து ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கலாம், இதெல்லாம் வேணா மாறுமே தவிர பாஜக அதனால ஓட்டு கிடைச்சிரும், தமிழ்நாட்டை வளர்ந்துரும் சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவுடைய கொள்கையினால பாஜக தமிழ்நாட்டில் வளராது. இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு தலைவரை தமிழக பாஜகவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதிமுக அவங்களோட இணைவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த இணையறனால மக்கள் வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவுடைய கூட்டணி எப்படி பார்ப்பாங்க, ஏற்றுப்பாங்களா? இல்லை, பாஜக உறவை முறிச்சுக்கிட்டு வரணும்னு அதிமுகவில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. ஆனாலும் அதிமுக தலைமை தெரிந்தே தான் பாஜகவோடு உறவை வைத்து கொண்டே வந்தது. இப்போ நாடு முழுவதும் பாஜக பின்னடைவை சந்தித்து பாஜகவுக்கான அந்த முக்கியத்துவம் என்பது குறைந்து விட்டது. மோடிக்கான அந்த வேல்யூ இன்னைக்கு வந்து அடி வாங்கிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது பாஜகவோடு அணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயனளிக்காது, பின்னடைவைத்தான் தரும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால பாஜக இல்லாத ஒரு அணியை கட்டுவதற்கு தான் அதிமுக முயற்சி பண்ணுவாங்க. பாஜகவோட அணி சேர்ந்தால் மீண்டும் திரும்ப அதே நிலைமையை தான் சந்திக்க வேண்டி வருங்கிறது அதிமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பாஜகவோட அணி சேர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.